Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக பிகினர்ஸ் கூட தைக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸில் வந்து பைப்பிங் தான் வைக்க போகிறோம். அந்த பைப்பிங் வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் டக்குன்னு புரிகிற மாதிரி ரொம்பவே ஈஸியான மெத்தட்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங்கில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். பைப்பிங்கில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து ரெடிமேட் பைப்பிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் பைப்பிங் வந்து நம்மளாம் ஓனாக த்ரெட் வச்சு அது வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து கிராஸ் பீஸ் வச்சு பைப்பிங் வைக்கிற மாதிரி. இப்போ என்ன மெத்தட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் பீஸ் வச்சு பைப்பிங் வைக்கிற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி த்ரெட் பைப்பிங், ரெடிமேட் த்ரெட் பைப்பிங் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு பைப்பிங் வைக்கிறனால கிராஸ் பீஸ் எடுத்துருக்கோம். கிராஸ் பீஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம ப்ளவுஸ்லலாம் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கிராஸ் பீஸ் தான். நீங்கள் சுடிதாருக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, ப்ளவுஸ்க்கு வைக்கிறதா இருந்தாலும் இந்த கிராஸ் பீஸ் தான் ரொம்பவே மெயின். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு கிராஸ் பீஸை வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பார்ட்டையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். ஒன்றா ஜாயின் பண்ணுறது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக தைக்கக்கூடாது. இப்போ நான் தைக்கிறேன் பார்த்தீங்களா, முக்கோண ஷேப்பில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் கிராஸ் பீஸ் தைக்கும் போது கண்டிப்பாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி கிராஸாக தான் லாஸ்ட் எண்டு வரும். அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கிராஸாக தைச்சிட்டு அந்த நடுவை அந்த ஸ்டிச் பண்ண ரெண்டு பக்கத்தையுமே நல்ல நடுப்பக்கமாக விரித்து விட்டுட்டு நகத்தை வச்சு கீறிடணும். ஏன் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது பைப்பிங் வைக்கும் போது மொத்தமாக இருக்காது, அந்த இடத்துல ஈவனாக எல்லா பைப்பிங் எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவலில் தான் ஈவனாக இருக்கும். அந்த ஒரு ரீசனால தான் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா? இது மாதிரி தான் கண்டிப்பாக நீங்கள் பைப்பிங் வைக்கிறீங்க. நார்மலாக வந்து கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறீங்கன்னா அது வேறு. பைப்பிங் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பைப்பிங் வந்து பர்ஃபெக்டாக எந்த இடத்துலையுமே தூக்காமல் மொத்தம் இல்லாமல் ஒரே லைனாக வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் மடித்து, கிராஸ் பீஸ் எப்படி தைப்போம், ஒரு சைடு மட்டும் மடித்து தைப்போம். அந்த கிராஸ் பீஸ் ஒரு சைடு மட்டும் மடித்து தைச்சிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவு இருக்க மாதிரி மட்டும் நீங்கள் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கிராஸ் பீஸ் கிளாத்தை வந்து ஒரு 3/4 இன்ச்சு கிளாத் இருக்க மாதிரி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு பீஸ் வந்து கிராஸ் பீஸ் வந்து அளவு அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் ஆகக்கூடாது. அந்த ஒரு ரீசனால ஒரு 3/4 இன்ச்சு அளவு இருந்தாவே உங்களுக்கு உள்பக்கமாக மடிச்சடிக்கும் போது எக்ஸ்ட்ரா பீசஸும் வராது, உங்களுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகி நின்றும். ஓகேங்களா? டபுள் தையல் போட தேவையில்லை, ஒரு தையல்லே வந்து உங்களுக்கு அந்த துணி வந்து கரெக்டாக ஈவனாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸோட ஸ்லீவில் தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பைப்பிங் வச்சு காமிக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்லீவில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லீவோட ஒரிஜினல் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பைப்பிங்கோட ஒரிஜினல் பக்கம், அதாவது கிராஸ் பீஸோட ஒரிஜினல் பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் எந்த அளவுக்கு நான் வந்து லைட்டாக தள்ளி ஒரு 1/4 இன்ச். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நம்ம வந்து தையல் போடும் போது கரெக்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் நம்ம தையல் போடணும். அதை விட அதிகமாக போடக்கூடாது. ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் நீங்கள் தையல் போட்டுகிட்டே வரணும். அந்த ஓரத்தில் தான் போட்டுகிட்டே வரணும். அப்போ போடும்போது உள்ளே இருக்க துணியும் நீங்கள் மேலே மடிக்கிற துணியும் நல்லா உருண்டையாக வந்து உங்களுக்கு பைப்பிங் வந்து த்ரெட் பைப்பிங் மாதிரி சூப்பராக ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் தையல் போடும்போது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் நீங்கள் தையல் போட்டுகிட்டே வரணும். ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி ஆரம்பிச்சிங்களோ எந்த அதே மாதிரி தான் ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள் பக்கமாக நல்ல பக்கமாக எடுத்துகிட்டு அதை தைச்சதை உள் பக்கமாக திருப்பி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு குழி மாதிரி வரும். அந்த பைப்பிங்க்கும் உங்களோட ஒரிஜினல் கிளாத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி வரும். அந்த குழியில தான் நீங்கள் தையல் போட்டுகிட்டே வரணுமே தவிர குழியை விட்டு இறக்கிறவோ குழியை விட்டு மேலே ஏற்றிடவோ கூடாது. ஏன் அப்படின்னா வந்து குழியை விட்டு இறக்கிட்டிங்கன்னா அந்த பைப்பிங்கில் வந்து உங்களுக்கு தையல் விழுந்துடும், பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதே மாதிரி குழியை விட்டு மேலே ஏற்றிட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு அதுவும் ஒரு ஆக்வர்டாக தெரியும். ஓகேங்களா? இந்த ரீசன்னால வந்து இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இதே மாதிரி எவ்வளோ சன்னமாக மெலிசாக வந்திருக்கு பாருங்கள் பைப்பிங், உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பார்க்குறதுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங், பார்க்குறதுக்கு வந்து ஒரு த்ரெட் பைப்பிங் மாதிரியே இருக்கும், பட் வந்து த்ரெட் பைப்பிங் கிடையாது, கிராஸ் பீஸ் பைப்பிங் தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்லீவ்லையுமே அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்கள். 2 ஸ்லீவ்லேயும் எந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் கலராக சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். நான் லாஸ்ட் எண்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அந்த ப்ளவுஸோட ஃபுல் அவுட்புட் வந்து வச்சுருப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ப்ளவுஸில் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு அடிச்சிடணும். கிராஸ் பீஸ் வச்சு தைச்சதுக்கப்புறம் தான் அந்த பைப்பிங் வைக்கணும். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் அடிக்காமையோ இல்லை சப்போஸ் வந்து ப்ளவுஸை வந்து உள்பக்கமாக திருப்பி தைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தைச்சிங்கன்னா அந்த மொத்தம் கிடைக்காது, அந்த இடத்துல க்ரிப் இருக்காது, கம்ஃபர்ட்டாக இருக்காது. உங்களுக்கு லைட்டாக சுருக்கம் விழுந்தால் கூட கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஓகேங்களா? நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்க மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு பைப்பிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா
அதே மெத்தட் தான். நம்ம ஸ்லீவில் எப்படி அட்டாச் பண்ணோம் பைப்பிங்கை, ஒரு 1/4 இன்ச் வந்து வெளியில் விட்டுட்டு நல்ல பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் தையல் போட்டுகிட்டே வந்தோம்னா அதே மெத்தட் தான். ஒரு பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வரணும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வச்சுருக்கிறது ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் நெக்கும், பேக்கில் வந்து டைமண்ட் நெக்கும். இந்த டைமண்ட் நெக்கில் வந்து நான் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தாச்சு. ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறமா அந்த அந்த கிராஸ் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராஸ் பீஸை அந்த டைமண்ட் நெக் அந்த மாதிரி திரும்புது பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட்டாக ஒரு முக்கோணம் மாதிரி மடிச்சுக்கணும். முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீடில் நல்லா இறக்கி விட்டுட்டு திருப்பி ரொட்டேட் பண்ணி நீங்கள் நல்லா திருப்பிடணும். அடுத்த டைமண்ட் ஷேப் எப்படி வருதோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் திருப்பிட்டு எப்படி நம்ம தையல் போட்டுகிட்டே வந்தோமோ அதே மாதிரி நீங்கள் தையல் போடணும். எந்தெந்த இடத்துல இந்த அந்த ஷார்ப்னஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் ஃப்ளீட் மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அந்த ஃப்ளீட் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து துணி நல்லா திருக்கி கொடுக்கும், நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அப்போ வளைஞ்சு கொடுக்குறப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளீட் வைக்கலை அப்படின்னா வந்து மொழுக்கட்டின்னு இருக்கும், எந்த ஒரு ஷார்ப்னஸும் தெரியாமல் அந்த நெக்கோட ஷேப்பே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா, இதே மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதே மெத்தட் தான். நீங்கள் பானைக்கு வைக்கிறதா இருந்தால் கூட இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஃப்ரண்ட்டில் வந்து சப்போஸ் சில பேர் வந்து நேர் பீஸில் வந்து இது வைப்பாங்க, கிராஸ் பீஸ் வைப்பாங்க. கிராஸ் பீஸ் டைமண்ட் நெக்கு பானைக்கு வைக்கிறதுலாம் நேர் பீஸ் வந்து நேர் பீஸில் வந்து வைப்பாங்க கழுத்துக்கு. நீங்கள் அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் முன்னாடி பக்கம் ரவுண்டில் வந்து சுருக்கமாக வைக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வைக்கும் போது பைப்பிங் வச்சிங்கன்னா கொஞ்சம் உறுத்தலாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பைப்பிங் துணியை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பைப்பிங்கோட துணி கொஞ்சமாக முன்னாடி விட்டுருப்போம் பார்த்தீங்களா, ஒரு 1/4 இன்ச்சு, அந்த துணியை வந்து லைட்டாக மடிச்சுட்டு இந்த ஒரிஜினல் துணியை லைட்டாக உள்பக்கமாக மடிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி பைப்பிங் உங்களுக்கு வரும். இதுலேயும் அதே மெத்தட் தான். அந்த குழியிலே தான் நீங்கள் தையல் போட்டுட்டுமே வரணுமே தவிர நீங்கள் வந்து வேறு எல்லாம் தையல் போடக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கிராஸ் பீஸ் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பைப்பிங் பீஸ் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் இழுக்காமல் கழுத்து எந்த வாக்கில் உங்களுக்கு போகுதோ அதே வாக்கில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணுமே தவிர இழுத்தோ அப்படிலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் தைச்சிங்கன்னா வந்து சுருக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து பைப்பிங் வந்து அங்கங்கே சுருக்கமாக தெரியும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக நார்மலாக எப்போயுமே கிராஸ் பீஸ் வச்சு தைப்பீங்க பார்த்தீங்கன்னா சுருக்கம் இல்லாத மாதிரி, அதே மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி தான் அந்த டைமண்ட் நெக்கில் திரும்புது பார்த்தீங்களா, அந்த ஷார்ப்னஸ்ஸு, அந்த திரும்புகிற இடத்துல நீடியில் நல்லா உள்ளே இறக்கி விட்டுட்டு ரொட்டேட் பண்ணி திருப்பி அந்த ஷார்ப்பு கொண்டுட்டு எட்ஜ் வரைக்கும் நீங்கள் கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி கொண்டுட்டு வரப்போ ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே அழகாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும், ரொம்ப மெலிசாக சன்னமாக இருக்கும் உங்களுக்கு கிராஸ் பீஸே. பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக தைச்சிடலாம். நிறைய ஸ்டார்டிங் டைமில் வந்து எனக்குமே சரி, ஸ்டார்டிங் டைமில் வந்து கிராஸ் இது பைப்பிங் வைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அப்போதுக்கு அந்த அளவுக்கு கை வந்து வளைஞ்சு கொடுக்காது, தெரியாது நம்மளுக்கு எந்த மெத்தடில் வந்து தைக்கணும் அப்படின்றது தெரியும். ஆனால் மொத்தமாக வரும், மெலிசாக வராது உங்களுக்கு. ஆனால் நான் வந்து நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கேன். பட் இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காகவும் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் வந்து ப்ளவுஸில் மட்டும்தான் இந்த மாதிரி பைப்பிங் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சுடிதார்ஸ்லையுமே வைக்கலாம். எனி பைப்பிங் நீங்கள் எதுக்கு பைப்பிங் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த பைப்பிங்கை நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் வைக்கலாம். இதுலேயே வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. த்ரெட் பைப்பிங்கில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் உள்பக்கமாக திருப்புற மாதிரி ஒரு பைப்பிங் இருக்குது. நார்மலாக ரெடிமேட் த்ரெட் பைப்பிங் இல்லாமல் நார்மலாக நம்ம த்ரெட் பைப்பிங்கில் வந்து த்ரெட்டை வச்சு நம்மளாக பைப்பிங் க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு பைப்பிங் மெத்தட் இருக்குது. கண்டிப்பாக நான் அதை வந்து கூடிய சீக்கிரமாக ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஓவராலாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பைப்பிங் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடும். ரொம்பவே ஈஸி தான், பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் என்ன பண்ணுவேன்னா பைப்பிங்கை திருப்பிட்டு ஊசியை வச்சு கையில் வந்து தச்சுட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் தைப்பேன். இப்போல்லாம் அந்த மாதிரி மெத்தட் தேவை கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சன்னமாக மெலிசாக எந்த ஒரு சுருக்கமும் இல்லை பார்த்தீங்களா, எங்கிட்டுமே எந்த ஒரு சுருக்கமும் இல்லை, ஈவனாக இருக்குது. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு துணியுமே உள்ளே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. கரெக்டாக ஒரு தையல் அளவுக்கு துணி இருக்குது, அதுக்கு மேலே துணி உங்களுக்கு தேவைப்படாது. பாருங்கள் எனக்கு ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்குது. டைமண்ட் நெக் வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பாக எட்ஜஸோட நீட்டாக ஃபினிஷிங்காக அந்த கான்ட்ராஸ்ட் கலராக எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு மெத்தடு. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். மேலே வந்து கிராஸ் பீஸ் பைப்பிங் பீஸோட துணி இருக்கும், அதுக்கு கீழே வந்து கிராஸ் பீஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தச்சு போடுறப்ப வந்து
கழுத்தில் நல்லா grip இருக்கும் அவங்களுக்கு. எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா மொத்தமாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் கேன்வாஸ் வச்சு தைக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சப்போஸ் எனக்கு கிராஸ் பீஸில் இந்த தையல் டபுள் தையல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஹெம்மிங் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங்காக இருக்குமா. கரெக்டாக அந்த குழியிலே நம்ம வந்து இது பைப்பிங்கோட தையல் போட்டுறனால உங்களுக்கு தையலே வெளியிலேயும் தெரியாமல் இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஃபைனல் அவுட்புட் இப்படி தான். நம்ம ஸ்லீவோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது பாருங்கள். எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.